ஆகா என்ன வீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடச்சனந்தல்ன்ற ஏரியாவில் ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஃப்ரண்டேஜாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டு ரெண்டு சைடு நல்லா ஒரு பெரிய ஒரு கேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த வீட்டோட போர்ட்டிக்கு பார்த்துட்ருக்கோம். போர்ட்டிக்குமே மேலே செட்டு போட்டிருந்தாங்க. இதுப்போ அங்கே ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டு பார்க்க நல்லா அட்ராக்ஷனாக வச்சுருந்தாங்க. ஒரு 2 கார் பார்க் பண்ணுற அளவு நல்ல பெரிய போர்ட்டிக்கு தான். இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க. அந்த வியூ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் ஃபேசிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மணி பிளான்ட் செடி எல்லாமே வச்சுருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா முருங்கை மரம், வாழை மரம், அப்புறம் கொய்யாக்காய் மரம், மாமரம், இது போக மாதுளை மரம், எல்லா மரமே உள்ளே சுற்றி வச்சுருக்காங்க. வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்குமே சேஃப்டி கேட் கொடுத்துருந்தாங்க. நல்லா கனமாக கொடுத்தாங்க. எஸ்எஸ்சில் வேறு கிரிப்பு ஸ்கேண்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியா இந்த ஹால்லையுமே ஸ்ட்ரிப் லைட்டு, டிவி ஷோகேஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. நடுவில் ஒரு பில்லர்லாம் வச்சு நல்லா பழைய காலத்து வீடு மணிக்க பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே